வார் 2 படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ரித்திக் ரோஷன் ஒரு ஏஜென்ட். பட் அவரே இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஆளை போட்டு தொடுற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் இந்தியாவுக்கு கிடைக்குது. ஸோ ரித்திக் ரோஷனை பிடிக்க ஜூனியர் என்டிஆர் அனுப்புறாங்க. இதுக்கடுத்து நடக்கப்போற சம்பவங்கள் தான் வார் 2. எனக்கு இந்த படம் ஒரு அபரேஷ் டு ஓகேஷான ஃபீலை கொடுத்தது. இந்த மூவியோட பொழப்பே மூளை கழித்து தேட்டருக்கு வெளியில வச்சுட்டு போயிடுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு கண்டிப்பா என்கேஜிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல 2 ஃபிளாஷ்பேக் வரும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல லாக் ஆச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். அந்த சேசிங் சீன்லேயே ட்ரெயின் மேலே கொஞ்சம் நேரம் வரும். அந்த போர்ஷன்ல ஜீரோ லாஜிக். ஓடுற ட்ரெயின் மேலே ஒரு காரை நிறுத்தி காரை தொங்க விட்டு ட்ரெயினுக்கு முன்னாடி இன்ஜின்ல கொண்டு போய் காரை சுருகி ஓடுற ட்ரெயினை கழட்டி விட்டு என்னென்னமோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான சீன் ட்ரெயின் மேலே மட்டும் கிடையாது, ஏரோப்ளேன் மேலேயும் இங்கே பண்ணுவாங்க. ட்ரெயின் போகிற ஸ்பீடுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ட்ரெயின் மேலே நம்மளால நிற்க முடியாது. ஆனால் இங்கே பறக்கிற ஏரோப்ளேன் மேலே இன்னும் ஒரு லென்த்தான ஃபைட் போடுவாங்க. இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் லாஜிக் யோசிக்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிக்கலாம். ஆனால் லாஜிக்ன்ற ஒரு விஷயம் உங்கள் மைண்டுக்கு வந்துச்சுன்னா என்ன எலவோட எடுத்து வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணும். ஜூனியர் என்டிஆர் கிட்டயும் ரித்திக் ரோஷன் கிட்டயும் சொல்லிட்டு அமெரிக்கான்ற நேம் மாற்றி இந்தியானே வச்சுட்டு வந்துருவாங்க போல. அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கேர் அத்வானியா அந்த ஒரு பிகினி சாங்காக தான் வச்சிருக்காங்க. அந்த சாங்கை விட்டுட்டு பார்த்தா இந்த படத்துல அவங்க தேவையில்லாத அணிதான். ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆரோட அந்த டான்ஸ் சாங் பார்க்க நல்லா இருந்தது. அந்த பிகினி போர்ஷனை தவிர்த்து பெருசா இந்த படத்துல 18+ கண்டென்ட் எதுவும் கிடையாது. தமிழ் டப்பிங் ஓகேவா இருந்தது. இந்த படம் பார்க்கணும் நான் வார் 1 பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஒரு சில கனெக்ஷன் மட்டும் தான் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் இருக்கு. நீங்க டைரக்டாவே வார் 2 பார்க்கலாம். ஓவராலா லாஜிக்லாம் பார்க்குற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் இது கிடையாது. லாஜிக்லாம் தேவையில்ல. 3 மணி நேரம் ஆக்ஷன் சரோடே ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன் டைம் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த படம் ஒரு அபரேஷ் ஓகேவா இருந்தது.